உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்லங்க, எங்க உறவு வேற மாதிரி. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. காஃபி நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்கு. அக்கா, காவேரி எங்கக்கா? எங்கேயாச்சும் போயிருப்பாடா. நைட் எல்லாம் கல்யாண வேலை பார்த்திருப்பாள்ல, டயர்ட்ல தூங்கி இருப்பா. மாமா, ஐயோ, சேது கேட்பானே. அவனுக்கு வேற போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறானே. என்ன பண்றது? ஓ மாமா, உங்களை தான். வாங்க. டேய், மண்டபத்துல இருக்கிற பேனர்லாம் வீட்டுக்கு வரணும். அதுல சிவாவும் ஜனனியும் எவ்வளவு அழகா இருந்தாங்கன்னு தெரியும்ல. அத அப்படியே வீட்ல வச்சு பார்க்கணும். சரியா? டேய், எல்லாத்தையும் மடிச்சு கரெக்டா கொண்டு வந்துருங்க. வாங்க. டேய், சொல்றத செய்யுங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? எல்லாத்தையும் எடுத்து வாங்கடா. தேராத கேஸ். அக்கா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்குக்கா சாந்தி முகூர்த்தத்தை வீட்ல வைக்கிறீங்க? ஏதாவது ஒரு ஊருக்கு ஹனிமூன் அனுப்புங்க. அவங்க 2 பேரும் ஜாலியா இருந்துட்டு வரட்டும். அப்படி இல்ல மேகல, வீட்ல தான் நடக்கணும். ஆமா ஆமா, அதான் நல்லது. அதான வழக்கமும் கூட. இப்ப வழக்கப்படியா எல்லாம் நடக்குது. நாம மாத்துவோம். ஜனனி, நல்ல பேர். இந்த பேரை உனக்கு யார் வச்சது? பெத்தவங்க தான். உனக்கு வேற ஒரு பேர் இருக்கா? எதுக்கு இப்ப என்கொயரி பண்றாங்க? அக்காவை தானே தேடுறீங்க? ஆமா. சூப்பர். எப்படி கண்டுபிடிச்ச? காவேரி எங்க? இன்னைக்கு வரமாட்டா, வெளியே போயிருக்கா. வெளியே போயிட்டாளா? மலேசியா போற ஐடியா எதுவும் இருக்கா? போகணும்னு தோணுச்சுன்னா போவேன். ஓ, எப்ப போறீங்க? ஏன், நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? நம்ம என்ன பண்ண முடியும்? யார் எங்க இருக்கணும்னு கடவுள் தான் முடிவெடுக்கணும். நீ ஜெயில இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உதடு மட்டும் அசைது, சத்தத்தை காணும். எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாதுல்ல. பொண்ணு மாப்பிள்ளையோட ராசி நட்சத்திரத்துக்கு உகந்த நாள். விசாலாட்சி, ஐயர் சொல்றத கேளு. சரிங்க அத்தை. என்ன ஐயரே, சிவா உங்ககிட்ட இத சொல்ல சொன்னானா? அம்மா, இதுக்கெல்லாமா கூட லஞ்சம் கொடுப்பாங்கம்மா? ஐயரே, இன்னைக்கே நடந்தாகணும். நடந்தே ஆகணுமா? ஹலோ, சாந்தி முகூர்த்தம் உங்களுக்கு ஒன்றும் இல்ல. விசாலட்சிம்மா, எதுக்கு தள்ளி போடணும்னு தான். அந்த அம்மா சொல்றதும் சரிதான். இன்னைக்கு நிறைஞ்ச நாளா இருக்கு. ஐயரே, பஞ்சாங்கத்தை சரியா கூட பார்க்காம இன்னைக்கே வைங்கன்னு சொல்றீங்க. மாப்பிள்ள தான் எப்பவும் அவசரப்படுத்துவாரு, இப்ப நீங்களுமா? விசாலாச்சி அம்மா, அந்த அம்மா யாரு? ஏடா கூடமா பேசுறாங்க. சும்மா விளையாட்டுக்கு பேசுறாங்க. நீங்க ஒண்ணு பெருசா எடுத்துக்காதீங்க. உங்க விருப்பம்மா. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. ராத்திரி 10:30 மணிக்கு மேல நல்ல நேரம். சரி, அப்ப நான் வரமா? நல்லது. வாங்க. எங்க? ஐயோ இல்ல சிவா, பெரியவங்க என்னமோ பேசுறாங்கல்ல, நீங்க வாங்க. ஜனனி சொல்றதும் சரிதான். சரிதான். பாட்டி கொண்டே விடுவேன். பேசுனதே பேசி. நீங்க வாங்க. வாங்க. அடம் பிடிக்கிறாங்களே. ஹனிமூன் பேரை சொல்லி வெளியில அனுப்புனாதான் நான் நினைச்சது நடக்கும். ஏத்த எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை. எல்லாம் அவர்கிட்ட கேட்டுதான் நீங்க பண்றீங்க. இத மட்டும் புதுசா கேட்கணும்ல. நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க விருப்பம். ஏமா, பழைய பஞ்சாங்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சின்னஞ்சிருச்சுங்களா ஹனிமூனுக்கு எங்கேயாவது அனுப்புங்க. அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பாங்க. சரி,
நீங்க சொல்றீங்கன்னா அது நல்லதுக்காக தான் இருக்கும். ஹோட்டலை விட்டு எங்கேயும் வெளியில போக வேண்டாம், எல்லாமே உள்ளேயே கிடைக்கும். சேஃப்டிக்காக இதை வச்சுக்கோங்க. இது இந்தியன் கரன்சி தான். ப்ளீஸ் டேக் இட்மா, டேக் இட். வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே, ரெஸ்ட் எடுங்க, ஸ்டாஃப் வருவாங்க. சரி, நீங்க இங்கே இருங்க, ஸ்டாஃப் வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. சரியா? ஓகே சார், போலாம். சார், சிவா கிடைச்சிருவாருல்ல? கண்டிப்பா கண்டிப்பா அவர் கிடைச்சிருவாருமா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கிடைச்சிருவாரு. சிவா, நீ எங்க இருக்க சிவா? இந்த பாரு, சாந்தி முகத்தை தள்ளி போக கூடாது, அது நல்லது இல்ல. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி மூச்சு வாங்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, படிக்கட்டில ஏறி வந்தேன்ல, அதான். நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? தள்ளி போக கூடாது. அதான் ஹனிமூன் போறோம்ல, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல மூச்சு இழுத்து விடுங்க, எப்படி மூச்சு வாங்குதுன்னு பாருங்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? ஹனிமூனுக்கெல்லாம் போலாம், ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தாகணும். ஐயர் வேற சொன்னாருல்ல. சித்தி, என்ன இப்ப உங்களுக்கு என்ன அவசரம்? இப்ப என்ன பேசுற? அதான் கல்யாணம் நடந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? கல்யாணம் தான் எப்போ நடந்து முடிஞ்சிருச்சே. இப்ப நடந்தது செகண்ட் மேரேஜ். செகண்ட் மேரேஜ் இல்ல, செகண்ட் டைம் மேரேஜ். ஏதோ ஒண்ணு. இந்த பாட்டி ஏன் அவசரப்படுது? கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. இங்கே வெயிட் பண்ணுங்க, நாங்க உள்ள போயிட்டு வந்துடுறோம். நீங்க வாங்க. இங்கே இருங்க. தேங்க்யூ. இதுல உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, சேஃப் தான், எந்த ப்ராப்ளமும் வராது. மேடம், உங்களுக்கு எதாவது வேணும்னா ரிசப்ஷன் கால் பண்ணுங்க. இன்டர்காம் நம்பர் 9. ஓகே மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.